விஜய் சார் நல்லா ஆட்சி பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் காலம் தேவை தான் உங்களுக்கு. இருந்தாலும் டீச்சர்ஸ் ப்ராப்ளம் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிட்டாங்க. கலைஞர் ஆட்சியில் கையெழுத்து போட்டோம். ஜெயலலிதா அம்மா சொல்லியும் சிலதெல்லாம் வேலை கொடுக்கல. அவர் கொடுக்க சொல்லியும் கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த டெட்டு எக்ஸாம் மூலயமா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வேலை கொடுத்துட்டாங்க. இந்த 9, 10, 11, 12க்கு முன்னாடி உள்ளவங்கள ஒரு சீனியாரிட்டி முறையிலையும், 13லேருந்து டெட்டு பாஸ் பண்ணவங்கள ஒரு சீனியாரிட்டி முறையிலையும், 13லேயும் பாதி பேர் போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் வெளியில் இருக்காங்க. அதெல்லாம் என்ன நிவர்த்தி பண்ணி அதுக்கு எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஏஜ் உள்ளவங்களுக்கு ஒரு கன்சால் பேமெண்ட்டு கூட போட்டு அவங்களுக்கு பர்மனெண்ட்டு பண்ணலாம். ஆனால் 50% சீனியாரிட்டியும் 50% எக்ஸாமும் வச்சு எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பழைய முறையில் இருந்த மாதிரி எக்ஸாம் எழுதி போகிறவங்க நல்ல கெப்பாசிட்டி உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வயசு கம்மியாக இருக்கும், ஏஜ் கம்மியாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். ஆனால் சீனியாரிட்டியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள், அவசியம். நிறைய மன உளைச்சல், பேப்பரு, நியூஸு, ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் நிறைய அனுபவிச்சிட்டோம். அதனால் எங்களால் ஒர்க் பண்ணாலும் 70 மார்க் மேலே வாங்க முடியல. 75க்குள்ளே தான் எடுத்தோம். அதனால் எங்களுக்கு சீனியாரிட்டி முறையில் 12க்கு முன்னாடி டெட்டு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளவங்கள சீனியாரிட்டி முறையிலையும், 13லேருந்து 12ல் எல்லாருமே போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. 13ல் இருப்பாங்க, பாதி பேர் கொடுத்து பாதி பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே சீனியாரிட்டி முறையில் பணி வழங்கணும்னு மிக தாழ்மையாக கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் உள்ள பிரச்சனைகளை என்னன்னு கலைஞ்செறிஞ்சு இதை எங்களுக்கு அவசியம் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். 2002 to 4ல் அவ்வளோ செலவு பண்ணி படித்தோம் சார். கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும். அந்த பணத்துக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு லேண்டு வாங்கி போட்டிருந்தா கூட இன்றைக்கி நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு மற்ற எல்லாருக்கும் யூஸாக இருந்திருக்கோம். இந்த வேலையை பற்றி நினச்சிருக்க மாட்டோம். அவ்வளவும் வெளியில் சொந்தம் பந்தம் வெளியில் எல்லாம் கடன் வாங்கி தான் சார் படித்தோம். கிட்டத்தட்ட எவ்வளோ 25,000 30,000 வரைக்கும் கட்டியிருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு. அது இல்லாமல் நாங்கள் டெய்லி அங்கே தங்கி இந்த பேப்பர்ஸ் படிக்கிற செலவு எல்லாம் பார்த்தா எல்லாம் ₹1 வந்துச்சு சார். ஆனால் இன்றைக்கி அது வேலை இல்லாமல் நிற்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெட்டு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளவங்கள கொஞ்சமாவது சீனியாரிட்டி முறையில் போட்டுட்டு 13 டெட்டு பாஸ் பண்ணவங்களையும் சீனியாரிட்டி முறையில் எடுத்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். திரும்பவும் அந்த பழைய முறையே நீங்கள் ஆதரவு பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வயசு பிள்ளைங்களும் வீணாக போயிட்டுருக்காங்க. சின்ன வயசு பிள்ளைங்களும் இதில் டீச்சர் ஆக முடியாமல் ஏதோ வேலை பார்த்துட்டு ப்ரைவேட்லேயும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் யாருமே டீச்சர் படிக்க வரமாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் இதெல்லாம் பார்க்கும்போது. கண்டிப்பாக செய்யுங்க.